வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடி கேஸை இன்னைக்கு எபிசோடில் மனோஜ் வேலை தேடி ஒவ்வொரு இன்டர்வியூக்காக போயிட்டுருக்கிறாரு. கடைசியாக அவர் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த அதே கம்பெனிக்குமே போகிறாரு. அங்கே இருக்கிற லேடி மேனேஜர் ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு லேடி எம்டியாக இருக்கிற கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் தானே நீ அப்படின்னு கேட்குறாங்க. அன்றைக்கி எதுவும் புரிஞ்சுக்காமல் பேசிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், எனக்கு வேலை இருந்தால் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். என்னோட அறிவுக்கு இந்த கம்பெனிலலாம் வேலை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த மேடம். நீ இவ்வளோ டிகிரி படிச்சிருந்தாலும் ஒரு மேல் சால்வனிஸ்டாக தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னை அசிங்கப்படுத்தி பேசிட்டு போனவன், உனக்கு நான் வேலை கொடுத்தேன்னா என்னோட ஸ்டாஃப் என்னை மன்னிக்க மாட்டாங்க, இந்த இடத்த விட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. இதுக்கிடையில் ஸ்ருதியும் ரோகிணியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி ரோகிணிகிட்ட மனோஜ் வேலைக்கு போகாமல் இருக்கிறது உங்களோட பர்சனல் விஷயம், அதை பற்றி கண்டிப்பாக முத்து இந்த மாதிரி பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மனோஜ் வேலைக்கு போகலன்னு தெரிஞ்சால் என்னோட மனசு கஷ்டப்படுன்றதுக்காக தான் மனோஜ் போய் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. முத்துவுக்கு அதை கேட்குறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி முத்துவை திட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மீனா இப்போ அவங்க வந்துடுறாங்க. ஒருத்தர் இல்லாதப்ப அவரை பற்றி பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தைரியம் இருந்தால் அவர் இருக்கிறப்ப பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தப்பானவர்னு சொல்ல வரல மீனா, அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தட்டி கேட்க தான் செய்வார் அப்படின்னு மீனா வழக்கம் போல் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க யார் மாதிரியும் அவர் ஒன்றும் பொய் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்து டிரைவர் வேலை தானே பார்க்குறான் அப்படின்னு வழக்கம் போல் மட்டம் தட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க விஜயா. டிரைவர் வேலை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் டிரைவர் வேலை பார்த்து தான் ரிட்டையர் ஆவாங்க, அவங்க ஒன்றும் ஜனாதிபதி ஒன்றும் ஆக மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. விஜயாவும் அவங்க பங்குக்கு பேசுகிறாங்க. என்னோட புருஷனும் இன்ஜின் டிரைவராக தான் இருந்தார், கடைசி வரைக்கும் டிரைவராகவே தான் ரிட்டையர் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலையும் முத்துவும் இப்போ அவங்க வந்துடுறாங்க. அத்தையாப்பா, நீ இல்லாதப்போ உன்னோட வேலையை பற்றி அம்மா எப்படி பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் கல்யாணமான புதுசில் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் உங்கள் புருஷன் என்ன வேலை பார்க்குறாருன்னு எல்லாரும் கேட்பாங்க, அவர் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரு மட்டும்தான் உங்கள் அம்மா சொல்லுவா அப்படின்னு சொல்கிறாரு. நான் இன்ஜின் டிரைவர் வேலை பார்க்குறேன்றதை யார்கிட்டையுமே அவள் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. கண்டிப்பாக இன்றைக்கி மனோஜ் வேலையோட தான் வீட்டுக்கு வருவார், அப்படி வரும்போது உங்கள் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுக்கிறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்னு ரோகிணி முத்துட்ட சவால் விடுற மாதிரி பேசுகிறாங்க. வழக்கம் போல் முத்து நக்கலாக பேசுகிறாரு. கழுத்துக்கு மேலே தான் முகம் இருக்கும், என்னை கையில் தூக்கி வச்சுக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸ்ருதியோட அம்மா இப்போது பொங்கல் சீர் கொண்டுட்டு வராங்க.